மிதக்கும் காற்றாடி. குழந்தைகளே, நீங்கள் நிறைய வகையான காற்றாடியை பார்த்துருப்பீங்க. ஆனால் மிதக்கிற காற்றாடியை பார்த்துருக்கீங்களா? நாம் இந்த காற்றாடியை செய்து விளையாடலாமா? இதனை செய்ய தேவையான பொருட்கள்: 2 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், டேப், ஒரு தடிமனான ஸ்ட்ரா, சில வட்ட வடிவிலான காந்தங்கள் மற்றும் கத்தரிக்கோல். பிளாஸ்டிக் பாட்டில் மூடியிலிருந்து 10 சென்டிமீட்டர் அளவில் டேப்பை சுற்றியும் ஒட்டணும். டேப் சுற்றப்பட்ட பகுதியை கத்தரிக்கோல் கொண்டு பாட்டிலை சுற்றி தனியாக வெட்டி எடுத்துக்கணும். டேப் ஒட்டப்பட்ட பகுதியிலிருந்து மூடி பகுதியை நோக்கி 12 சம அளவிலான இடைவெளியில் நீல வாக்கில் பாட்டிலை வெட்டணும். இந்த பகுதி தான் நமது காற்றாடியின் இறக்கைகளாக இருக்க போகுது. இப்போ மூடியை பிடிச்சு தரையில் இது போல அழுத்தினா இறக்கைகள் பூ வடிவத்தில் நேராக நீண்டிருக்கும். பின்பு ஒவ்வொரு இறக்கையாக நமது காற்றாடியில் உள்ள இறக்கை போல மாற்ற சிறிது திருப்பி விடணும். இப்போ மூடியின் நடுவில் ஒரு சிறு துளையை போட்டுட்டு பாட்டிலோட மூடியை மூடிடணும். பிறகு மணலால் நிரப்பப்பட்ட இன்னொரு பாட்டிலின் மூடியில துளையிட்டு அதை நல்ல தடிமனான ஸ்ட்ராவினை இதில் இறுக்கமாக சொருகி கொள்ளணும். ஸ்ட்ரா கீழே சாயாம நேராக நிற்குதான்னு நம்ம ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்கணும். ஸ்ட்ராவில் நுழையிற வகையில் 3 வட்ட வடிவிலான காந்தங்களை பொருத்தி பார்ப்போம். இப்போ அவை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவை வெவ்வேறு துருவங்களாக இருப்பதால ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு காந்தத்தை மட்டும் எடுத்து அதன் துருவத்தை மாற்றி ஒத்த துருவங்கள் ஒன்றாக சேர்ற வகையில ஸ்ட்ராவில் நுழைச்சோன்னா காந்தங்கள் ஒட்டி கொள்ளாம விலக்கு விசை காரணமா சிறிது விலகியே நிற்கும். இங்க பாருங்க, அதை இப்படி இழுத்து விட்டாலும் ஒட்டவே ஒட்டாது. தற்போது 2 காந்தங்களை எடுத்து அதனை காற்றாடியின் மூடியின் உட்புறம் ஒன்றும் மூடியின் வெளிப்புறமா ஒன்றும் எதிரெதிர் துருவங்களாக மூடியின் மேல் நன்றாக ஒட்டிக்கொள்ளும் வகையில் வைக்கணும். இதற்கு பசை போட்டு ஒட்ட தேவையில்லை. பின்னர் இதனை ஏற்கனவே ஸ்ட்ராவில் உள்ள மற்றொரு காந்தத்திற்கு ஒத்த துருவம் அமையும் வகையில் நமது காற்றாடியை நுழைச்சா அது சிறிது தூரத்தில் மிதப்பதை காணலாம். இதனை இப்படி அழுத்தினாலும் ஒட்டாமலே மிதக்கும். தற்போது இந்த அமைப்பை ஒரு சுழலும் மின்விசிறியின் கீழே வைத்தா நமது மிதக்கும் காற்றாடி வேகமா சுழல்வதை கண்டு மகிழலாம். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கும் மின் விசிறியிலிருந்து வரும் காற்றின் இயக்கத்தினால் பிளாஸ்டிக் விசிறியின் பிளேடுகளுக்கு இடையே, அதாவது இறக்கைகளுக்கு இடையே ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகிறது. இது அமைப்பை சுழல வைக்கிறது.